இதை விட சந்தோஷமான மாலை என்ன இருக்க முடியும்? என் அருமை தம்பி, இந்தி போராட்ட சமயத்தில் ஒரு கையெழுத்து பிரதியை அடிக்கடி அண்ணா படிச்சாராம். படிச்சுட்டு யார்ப்பா ஒரு அழகா எழுதுறா, அந்த இளைஞரை நான் மீட் பண்ணணும்னு சொன்னாராம். அவரை பிடிச்சிட்டு கூட்டி நிறுத்தினாங்களாம். அண்ணா பார்க்கும்போது ஒரு 14 வயசு பையன் நின்றாராம். அவர் தான் மு. கருணாநிதி. அவர் ஷாக் ஆயிட்டாராம். என்னப்பா, நான் ஒரு 30 வயசு இருக்குன்னு நினைச்சா நீ 14 வயசுல இருக்கு, நீ ஸ்கூலுக்கு போலையான்னு. இல்லைங்க அண்ணா, நான் ஸ்கூலுக்கு போறது இல்லை அப்படின்னாராம். அதெல்லாம் வேணாம், முதல்ல நீ ஸ்கூலுக்கு போ, அதுக்கப்புறம் தான் அரசியல், அதுக்கப்புறம் தான் போராட்டம்னாராம். வீட்டுக்கு வந்துட்டாராம். அண்ணா சொன்னதை தட்ட முடியாது. ஆனால் வீட்டுக்கு யோசிச்சுட்டு, அண்ணா சொன்னதை தட்ட முடியாது, ஆனால் நான் தட்டுறேன், அது அண்ணாக்கு தெரியாமல் இருக்கட்டும், கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கே போகலையாம். அவர் ஸ்கூலுக்கு போகாமல் வாழ்ந்ததுனால தான் நீங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க. இதை மறக்கவே கூடாது. நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கோம். நான் இப்போ காரில் வரும்போது ஒரு பஸ் போகுது. அந்த பஸ்ஸில் திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் ஒரு திட்டம் அப்படின்னு இருக்கு, சிறகுன்னு ஒரு திட்டம்.